வணக்கம். கூட்டுறவு வங்கி நகைக்கடன் இது நம்ம விவசாயிகளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இப்போ இந்த கடன் முறையில சில சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும்னு ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. அப்படி என்னதான் பிரச்சனை? இதனால விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். தேர்தல் வருதுனாலே போதும், எல்லார்கிட்டயும் ஒரே பேச்சுதான். நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா? இந்த தடவை பாத்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஏன் அப்படி? அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்குவோம் வாங்க. இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல தேர்தல் நேரத்துல இந்த தள்ளுபடி எதிர்பார்ப்பு ஏன் அதிகமா இருக்கு, அடுத்து நகை கடன் வாங்குறது எப்படின்னு பார்க்கலாம், அப்புறம் கூட்டுறவு வங்கிக்கும் மத்த கமர்ஷியல் பேங்குகளுக்கும் என்ன வித்தியாசம், என்ன சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு கேக்குறாங்க, கடைசியா இதனால விவசாயிகளுக்கு என்ன நல்லது நடக்கும், இந்த 5 விஷயத்தையும் தான் அலச போறோம். இப்போ தேர்தல் நெருங்கிட்டு வரதால கடன் தள்ளுபடியாகுங்கிற நம்பிக்கையில விவசாயிகள் எல்லாரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி திமுக மாதிரி கட்சிகள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினதுதான். அதனால இந்த தடவையும் கண்டிப்பா தள்ளுபடி அறிவிப்பு வரும்னு விவசாயிகள் ரொம்ப உறுதியா நம்புறாங்க. அவங்க நம்பிக்கை சும்மா இல்லங்க. அந்த நம்பிக்கைக்கு வலு சேர்க்கிற மாதிரி அரசாங்கமே இப்போ நிலுவையில இருக்கிற நகைக்கடன் பட்டியலை ரெடி பண்ண சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இது தள்ளுபடி அறிவிப்பு ரொம்ப சீக்கிரத்துல வரலாங்கிற எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. சரி, இந்த தள்ளுபடியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்க கூட்டுறவு வங்கியில ஒரு நகைக்கடன் வாங்கணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும், அதோட நடைமுறை என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்திரலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். முதல்ல உங்க ஊர்ல இருக்கிற கூட்டுறவு வங்கிக்கு போய் அப்ளை பண்ணணும். அடுத்து பேங்கோட அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீட்டாளர் உங்க நகைய செக் பண்ணுவாரு. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை நிரப்பி கொடுத்ததும் உங்க நகையோட எடை, தரம் இதையெல்லாம் வச்சு எவ்வளவு கடன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிடுவாங்க. நீங்க பேங்க்குக்கு போறதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்துட்டு போனா நல்லது. உங்க அடையாளத்துக்கு ஆதார் இல்லனா ஓட்டர் ஐடி, அட்ரஸ்க்கு ரேஷன் கார்டு இல்லனா கரண்ட் பில் ரசீது, அப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இதுவே விவசாய கடன்னா உங்க நிலத்தோட பட்டா, சிட்டா, அடங்கல் மாதிரி சான்றிதழ்களையும் கொண்டு போகணும். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். கூட்டுறவு வங்கியில கடன் வாங்குற விவசாயிகளுக்கு உண்மையாவே நியாயம் கிடைக்குதா இல்லையா? இத புரிஞ்சுக்க நம்ம கூட்டுறவு வங்கியும் மத்த வணிக வங்கிகளையும் நேரடியா ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்களேன். இதுலதான் அசல் விஷயமே அடங்கியிருக்கு. வட்டி விகிதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட்டுறவு வங்கியில 11%, ஆனா கமர்ஷியல் பேங்க்ல வெறும் 7% தான். அடா அது மட்டும் இல்ல, 1 கிராம் தங்கத்துக்கு கூட்டுறவு வங்கி கொடுக்கறது 6000 ரூபாய், ஆனா கமர்ஷியல் பேங்க்ல 8100 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. பாத்தீங்களா வித்தியாசத்தை? இது சும்மா ஏதோ சின்ன தேடா இல்ல. இதனால என்ன ஆகுது தெரியுமா? ஒரு விவசாயி தன்னோட 1 பவுண்ட் நகைய கூட்டுறவு வங்கியில வச்சா அவருக்கு கமர்ஷியல் பேங்கை விட கிட்டத்தட்ட 16,800 கம்மியா கிடைக்குது. இது எவ்வளவு பெரிய நஷ்டம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் சரி பண்ணணும்னு இப்ப குரல்கள் வலுவா ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா கூட்டுறவு சங்கத்தோட முன்னாள் செயலாளர் தங்கவேலு மாதிரி அனுபவம் வாய்ந்த ஆட்களே இத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட கோரிக்கை என்னன்னா ரொம்ப சிம்பிள். கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன சலுகையெல்லாம் கொடுக்கறாங்களோ அதையே கூட்டுறவு வங்கிகளும் விவசாயிகளுக்கு கொடுக்கணும். அதாவது அதிக கடன் தொகை, ஒரே மாதிரியான வட்டி, ஜாமீனில்லாத கடன் வசதி, இதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படின்னு அவரு தெளிவா சொல்றாரு. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு 4 முக்கியமான கோரிக்கைகள் இருக்கு. 1, கமர்ஷியல் பேங்க் அளவுக்கு 1 கிராமுக்கு கடன் தொகையை ஏத்தணும். 2, வட்டி விகிதத்தை குறைச்சு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி ஆக்கணும். 3, 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த ஜாமீனும் கேட்கக்கூடாது. கடைசியா தேவையில்லாம தடையில்லா சான்றிதழ்லாம் கேட்டு விவசாயிகளை அலைக்கழிக்க கூடாது. சரி, ஒருவேளை இந்த சீர்திருத்தங்கள்லாம் உண்மையிலேயே நடந்தா விவசாயிகளோட வாழ்க்கையில என்னெல்லாம் நல்லது நடக்கும், அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல நடக்க போற ரொம்ப முக்கியமான நன்மை இதுதான். விவசாயிகள் அதிக வட்டி வாங்குற பிரைவேட் கிட்ட கடன் வாங்க போறத தவிர்க்க முடியும். இதனால அவங்க கடன் சூழல்ங்கிற ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு பைட்ட வரலாம். பாருங்க, இந்த சீர்திருத்தங்கள் வெறும் பணத்தை மட்டும் சம்பந்தப்பட்டதில்ல. கூட்டுறவு அமைப்புகள் மேல விவசாயிகளுக்கு ஒரு புது நம்பிக்கை வரும். அவசர தேவைக்கு உடனடியா பணம் கிடைக்கும். விவசாய குடும்பங்களோட நிதி நிலைமை நல்லபடியா மாறும். இதனால கடனை சரியா திருப்பிச் செலுத்தவும் அவங்களுக்கு வசதியா இருக்கும்.
அப்போ இந்த கோரிக்கைகள் எல்லாம் வெறும் பேச்சோட நின்னுடுமா இல்ல நிஜமாவே விவசாயிகளோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?